மாமா வந்து கேட்டாங்க, "ஒரு மூவி டேட் போலாமா?" அப்படின்னு. ஒய் நாட்? அஃப்கோர்ஸ் போலான்னு சொல்லி மாமாவ கூட்டிட்டு வந்துட்டேன். சத்தியில இருக்க சத்யா தியேட்டருக்கு தான் வந்திருந்தோம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவி பார்க்கறக்கு தான் வந்திருந்தோம். நான் எப்பயோ லவ் டுடே பார்க்கும்போதே மாமா கிட்ட சொல்லிட்டேன், "எப்ப இவர் படம் வந்தாலும் நம்ம தியேட்டருக்கு தான் போய் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இன்டர்வல் பிரேக் வந்ததே தெரியல. ஏன்னா மூவி அவ்ளோ நல்லா ஃபன்னியா, என்டர்டெய்னிங்கா போயிட்டு இருந்தது. இந்த மூவில எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த ஃபோன் இல்லாத ஒரு உலகம். அது உண்மையாவே அவ்ளோ நல்லா இருந்தது அந்த கான்செப்ட்டு. அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாமளும் போயிரலாமேன்ற மாரி தோணுச்சு. ஈவினிங் ஷோன்றனால பாப்பாவ எங்க அம்மா வீட்ல தான் விட்டுட்டு வந்திருந்தேன். நானும் மாமா மட்டும் தான் வந்திருந்தோம். நீங்க யாரெல்லாம் கப்பிள்ஸா வந்து போய் பார்க்கறதுக்காக பாப்பாவ இந்த மாரி அம்மா வீட்ல, மாமியார் வீட்ல விட்டுட்டு போய் பார்த்த மூவி என்னன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்டர்வலுக்கு அப்புறமும் மூவி செம்மையா போயிடுச்சு. நம்ம சாப்பிட்டது நம்மளே எடுத்து க்ளீன் பண்ணிடலாமேன்னு பண்ணிட்டு, மூவியோட அந்த வைப்லயே வந்து நாங்க வெளிய வந்து அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். நான் வந்து ஒரு அம்மா, ஒரு மனைவி. ஸோ அந்த பொறுப்புணர்வு இருக்கனால மூவி போயிட்டு வந்தாலும் நம்ம எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுட்டு தான் போய் தூங்கணும்னு கழுவிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என்ன நிம்மதியா போய் தூங்கலாமேன்னு கிளம்பிட்டேன். ஓகேங்க, இதே போல மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.